ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன என்றால், நம்முடைய கூடாரத்தில் இருக்க வேண்டியது என்ன, நம்முடைய கூடாரத்தில் தவிர்க்க வேண்டியது என்ன. கூடாரம் என்பது நம்மை குறிக்கிறது. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். வீடு, கூடாரம், ஆலயம், வாசஸ்தலம் எல்லாமே ஒரே காரியத்தை தான் சுட்டி காட்டுகிறது. இப்போ நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், நாம் ஒரு கூடாரமாக இருக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய குடும்பத்தை ஒரு கூடாரமாக எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய சபையை ஒரு கூடாரமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த கூடாரத்தில் இருக்க வேண்டியவர்கள் என்ன, இருக்கக்கூடாதது என்ன, நம்முடைய கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரமாக இருக்கக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளை என்கிற நாமத்தை பெற்றிருக்கிறோம், இதனால் நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் நமக்குள் இருக்க வேண்டாத காரியங்களை அநேக நம்ம உள்ளே வைத்திருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் எல்லாம் சுட்டி காட்டி அதையெல்லாம் நம்மளை விட்டு அப்புறப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நல்ல சுத்தமான கூடாரமாக, பழுதில்லாத கூடாரமாக, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனுடைய வீடாக தேவன் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக வாசிங்கள், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அவன் திராட்சை ரசம் உண்டு வெறி கொண்டு படுத்திருந்தான். இந்த கூடாரத்தில் என்ன இருக்கிறது? வெறித்தனமான செயல். ஒரு கூடாரத்துக்குள் இருக்க வேண்டாதது என்ன? வெறித்தனமான காரியங்கள். இந்த வெறித்தனம் எப்படி வருகிறது? கூடாரத்தில் அவன் திராட்சை ரசம் குடித்து, மதுபானம் குடித்து, அதனால் வருகிற வெறித்தனங்கள் கூடாரத்தை விட்டு வெளியாக வேண்டும். என்ன, நீங்கள் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் கூடாரத்துக்குள் இப்படிப்பட்ட வெறித்தனமான செயல்கள் இருக்கும் என்றால் இன்னைக்கு அந்த செயல்களை மாற்ற தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. வெறித்தனங்கள் மாற வேண்டும். வெறித்தனம் யார் கூடாரத்தில் இருந்ததானாலும் அந்த கூடாரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. பிரசங்கி 10:17 சொல்லப்பட்டிருக்கு, வெறிக்க உண்ணுகிறவன் சாப்பாடில் ஒரு வெறித்தனம், வெறித்தனமாய் சாப்பிடு, அது ஒரு ஆசீர்வாதம் அல்ல. வெறித்தனங்கள் மாற வேண்டும். ஏசாயா 8:21 இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும்போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூசிப்பார்கள். மூர்க்க வெறி கொண்டு ராஜாவையும் தேவனையும் என்ன செய்வாங்களாம்? தூஷிப்பார்கள். இப்போ தூஷிக்கிறது என்றால் என்ன? அது ஒரு விதமான வெறி செயல். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? தூஷிப்பார்கள். இப்போ தூஷனை எதில் கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆண்டவர்? வெறித்தனத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். அவைகள் தன்னுடைய வெறித்தனத்தினால் தூஷிக்கிறார்கள். தூஷணனா என்ன? நானும் ஜபம் தானே போனேன், என்ன செஞ்சார் அவர் எனக்கு? அப்படி என்கிற தூஷணமான வார்த்தை. குடும்பத்தில் யாராவது மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ கர்த்தர் அதிகமாய் தேடி இல்லை ஜபத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும்னு சொன்னால், அங்கெல்லாம் போக தேவையில்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போறியா, அதோடு நிப்பாட்டிக்கோ, வேறு எதுக்கு போகக்கூடாது என்கிற ஒரு வெறித்தனமான காரியங்கள், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை வெறித்தனமான செயல்கள். எனக்காக ஒரு நாள் ஜபத்துக்கு போய்ட்டு லேட்டாக வந்தால் வீட்டில் போட்டு மனைவி அடிக்கிறது, பிள்ளைங்களை போட்டு திட்டுறது, வெறித்தனமான காரியங்கள், வெறித்தனமான செயல்கள் கூடாரத்தில் இருக்கக்கூடாது. உங்களை யாரெல்லாம் ஆளுகை செய்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாய் கூடாரத்தில் நீங்கள் வெறித்தனமாய் பேசுவது, அது கூடாரத்தை விட்டு வெளியாக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கூடாரம் தேவன் தங்கும் வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் மாத்திரம்தான் உள்ளே இருக்கணும், அவருடைய மகிமை உள்ளே இருக்கணும், அவருடைய வார்த்தை உள்ளே இருக்கணும். தேவன் எதையெல்லாம் விரும்புகிறாரோ அது மாத்திரம் இந்த கூடாரத்துக்குள்ளே இருக்க வேண்டும். வெறித்தனமான செயல்கள் கூடாரத்தை விட்டு அப்புறப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். வெறித்தனமான காரியங்கள் உங்கள் மேல் வராதபடிக்கு
எச்சரிக்கையாக இருங்கள். அதை எபேசி 5:17 சொல்லப்பட்டிருக்குது. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல். இந்த வெறியை எதுக்கு ஒப்பிடுகிறாங்களாம்? துன்மார்க்கத்தனத்துக்கு ஏதுவான வெறி. அதிகமான கோபப்பட்டு எழும்புகிற தவறான செயல்கள், ஒரு விதமான வெறித்தனங்கள். துன்மார்க்க வெறி கொள்ளாமல். வெறி கொள்வதை துன்மார்க்கத்துக்கு ஆண்டவர் அடையாளமாக சொல்லுகிறார். துன்மார்க்கமான காரியம் இதெல்லாம் கர்த்தர் நம்மை விட்டு மாற்றுவாராக. ஹல்லேலூயா. வெறித்தனங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே போக வேண்டும். வெறித்தனமாக பிள்ளைகளை போட்டு அடிப்பது வெறித்தனம், இதெல்லாம் பாவம். இதெல்லாம் மாறணும் கூடாரத்தை விட்டு. அடுத்ததாக சங்கீதம் 91:10 வாசிங்க. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அடுத்ததாக கூடாரத்தில் இருக்கக்கூடாதது என்ன? வாதை கூடாரத்துக்குள் இருக்கக்கூடாது. வாதை எப்படி கூடாரத்துக்குள் வருகிறது? எகிப்துக்கு நேராக 10 வாதை வந்தது. இந்த 10 வாதை எதனால் வந்தது? பார்வோனுடைய கடினத்தன்மையினால் வாதை வந்தது. பார்வோனுக்கு என்ன கடினத்தன்மை இருந்துச்சு? என்ன சொன்னால், தேவ ஜனங்களை ஆராதிக்க விடமாட்டேன், தேவ ஜனங்களை ஆராதிக்க விடமாட்டேன் என்கிற கடினத்தன்மை. யாருடைய இருதயம் கடினமாக இருக்கிறதோ, எத்தனை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்தாலும், ஆண்டவர் பர்சனலாக பேசினாலும், உங்களுக்கு பைபிள் திறக்கும் போதெல்லாம் வார்த்தை கொடுத்தாலும் என்ன செய்வது கிடையாது? கடினமான இருதயத்தை விட்டு மாறுவது கிடையாது. பார்வோனுடைய இருதயம் கடினம். எத்தனை முறை சொல்லி கொடுத்தாலும் ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? அப்படி கடினமாக இருக்கிறது. பார்வோனுடைய கடினத்தன்மை நிமித்தமாகத்தான் என்ன வந்துச்சு? வாதை வந்தது. இந்த தேவன் யார்? நான் எதுக்கு அவர் கீழ்ப்படிய வேண்டும்? அவருடைய வார்த்தை எதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும்? மோசே யார், ஆரோன் யார் என்று வசனம் பேசினான். இருதயத்தை அவனே கடினப்படுத்தினான். நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்த ஒப்பு கொடுக்காதுங்க. நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்த என்னாகும் தெரியுமா? ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அந்த இருதயம் அப்படியே கடினப்பட்டு போய்விடும். நீங்கள் நினைச்சா கூட அதை மாற்ற முடியாது. ஆவியானவர் உணர்த்தும் போது உணர வேண்டும். அதுதான் உண்மையான உணர்வு. உணர்வுள்ள இருதயம். அவர்கள் இருதயம் இருளடைந்திருந்தது. ஏன் உணர்வு வரமாட்டேங்குது? இருதயத்தில் என்ன வந்துடுச்சு? அங்கே இருள் வந்துடுச்சு இருதயத்தில். அதனால் சாத்தான் இருளை கொடுத்ததுனால என்ன சொன்னாலும் உணர முடியாது. பிள்ளைங்க பாருங்க, என்ன சொன்னாலும் உணராது. எவ்வளோ அட்வைஸ் பண்ணுங்க, அன்பாக சொல்லி பாருங்க, கண்டித்து பாருங்க. இப்போ நிறைய பிள்ளைங்க அப்படி தான் வளர்ந்து வராங்க. நாம் அப்படி இருக்காமல் இருக்க தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அப்பொழுது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது நிமித்தமாகத்தான் 10 வாதை அந்த தேசத்துக்குள் வந்தது. நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தோம் என்றால், கடினமாய் காணப்பட்டு கொண்டிருந்தோம் என்றால், வாதை கூடாரத்துக்குள் இருக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த வாதையும் உன் கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை அதை எப்படி வருது சொல்லி கொண்டிருக்கிற வாதை. 2வது பாருங்க, என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 41 படிச்சிங்கன்னா, அவர்கள் கூடாரத்தில் முறுமுறுத்தார்கள். கூடாரத்தில் உட்கார்ந்து ஒரு விசுவாசியை குறித்து முறுமுறுத்து பேசுவது, ஊழியக்காரங்களை குறித்து முறுமுறுத்து பேசுவது. ஆமாம், அவர் மட்டும் சரியா, அவங்க மட்டும் யோகியமா, அப்படி இப்படி முறுமுறுத்து பேசுவது, தேவனையே முறுமுறுத்து பேசுவது. நான் தான் கர்த்தரை தேடினேனே, அவர் என்ன கிடச்சிச்சு எனக்கு, நான் முன்னாடி இருந்தது போல் இருந்தால் கூட பரவாயில்ல. அநேகர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். முன் வைத்த காலை என்ன செய்யக்கூடாது? பின் வைக்கக்கூடாது. வந்தாச்சு சிலுவையை நோக்கி, அந்த சிலுவையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் முன்னாடி இருந்த போல் இருந்தால் நீங்கள் நல்லா இருந்துக்க மாட்டீங்க. முன்னாடி இருந்ததுக்கு போல் இருந்திருந்தால் எத்தனை பேர் நல்லா இருந்திருப்பீங்களா? நல்லா இருந்துக்க மாட்டீங்க. நானும் சொல்ல முடியும், நல்லா இருந்திருக்க மாட்டேன். எத்தனை பேர் மரித்து போயிருக்கலாம், எத்தனை பேர் கட்டில் கிடையாக்கப்பட்டிருக்கலாம், எத்தனை பேர் பேய் போராட்டத்தில் கடந்து போராடி கொண்டிருக்கலாம், எத்தனை பேர் தற்கொலாவில் இருந்தாங்க தெரியுமா? அந்த தற்கொலாவை இன்னும் பிடிச்சி குடும்பத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கலாம். முன்னாடி இருந்தது போல நீங்கள் இல்லாது ஆவிக்குரிய சபைக்கு வந்ததுனால நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. முன்னாடி இருந்தது போல இருந்தால் நல்லா இருக்க முடியாது. இந்த வார்த்தை என்மை யாரும் யூஸ் பண்ணாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ பாருங்க, அவர்கள் கூடாரத்தில் முறுமுறுத்து, கூடாரத்தில் முறுமுறுத்தனால் என்ன வந்துடுச்சா? வாதை உள்ளே வந்து விட்டது. தேவனுடைய கோபத்தின் வாதை வெளிப்படுகிறது. செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கே ஒரு ஊழியக்காரன் ஆரோன் வந்து நிற்கிறான். அங்கே வந்து அந்த செத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும்
உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவிலே வந்து அவன் தூப கலசத்தை ஏந்தி நிற்கிறான். வாதை நிப்பாட்டப்பட்டது. அல்லேலூயா. வாதை வீட்டுக்குள்ளே வர அனுமதி கொடுக்கக்கூடாது. உங்கள் முறுமுறுப்பின் நிமித்தமாக அந்த வாதை உள்ள அப்படியே வந்துடும். அவிசுவாசத்தின் நிமித்தமாக வாதை உள்ள வந்துடும். அதை என்னாகும் 31:16 பிழையாமின் ஆலோசனை. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யப்பட்டாங்க? அங்கே மோவாபிய பெண்களோடு அவர்கள் தவறான உறவில் போயிட்டாங்க. தவறான காரியம் இருக்கும் என்றால் அங்கே வாதை உள்ள வருகிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டு சொல்லியிருக்கிறாரே. இந்த வாதை எப்படி உள்ள வருகிறதுன்னு சொல்லி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 106:29 தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் மூட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. தங்கள் கிரியைகளினால் கோபமூட்டினார்கள். யாரே? நம்மளை உண்டாக்கின, நம்மளை அழைத்த, தெரிந்தெடுத்த, ரட்சித்த, நமக்காக ஜீவனை கொடுத்த தேவாதி தேவனை கோபமூட்டினார்கள். கிரியையினால், அவர்கள் செய்யும் செயல்களினால் கோபமூட்டினார்கள். அதனால் வாதை உள்ளே வந்தது. சும்மா வாதை வராது. தேவன் வேலையடைத்திருக்கிறாரே, எப்படி வாதை உள்ளே வரும்? என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோமோ அன்னைக்கே நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டானதே. இயேசு நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரே. பின்பு எப்படிமா வாதை உள்ளே வருகிறது? நாம் இடம் கொடுப்பதினால் உள்ளே வருகிறது. பார்வனை போல கடினத்தன்மை, கூடாரத்தில் முறுமுறுக்கிற காரியங்கள், தவறான ஆலோசனை, அதனால் செய்கிற தவறுகள், சுத்தமில்லாத கிரியைகளினால் வாதை உள்ளே வருகிறது. 2 சாமுவேல் 24:25 பாருங்க. வாதை வந்தது. ஜனங்கள் செத்துக்கொண்டே போகிறார்கள். பிசாசு தேவ பிள்ளையை என்றதுக்கு தூண்டிட்டான். பிசாசுடைய தந்திரத்துக்கு நாம் எதிர்த்து நிற்காமல், பிசாசுக்கு நாம் அவனை எதிர்த்து நின்று அவனை ஓட விடாமல் அவனுக்கு கீழ்ப்படியும் போது என்ன ஆகிறது? வாதை வருகிறது. இந்த வாதை வந்ததினால் அநேக இழப்புகள் உண்டானது. தேவனுக்கு பலியிடும்போது வாதை நிறுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வாதை எப்படி நாம் வெளியே அனுப்ப முடியும்னா 2 சாமுவேல் 24:25 அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அந்த வாதை நிறுத்தப்பட்டது. எப்படி நிறுத்தப்பட்டது? அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே நான் தானே பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி அவன் மனம் திரும்பி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின உடனே என்ன செஞ்சது? வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளில் ஏதோ ஒரு வாதை, அது நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும்னா தேவனுக்கு முன்பதாக சர்வாங்க தகன பலியாய் ஒவ்வொரு நபரும் ஒப்பு கொடுக்கும் போது, அந்த பலியை ஏறெடுக்கும் போது, ஆண்டவரே நான் தவறுதலாய் பேசிட்டேன், நான் தவறான கிரியை நான் நடப்பித்துட்டேன், பிசாசு என்னை ஏவினபடியினால் நான் தவறானதை நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி சர்வாங்க தகன பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டு வாதையை நம்ம கூடாரத்தை விட்டு விலக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8:38 உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும். எப்படி வாதை நம்மளை விட்டு நீங்குகிறது என்றால் அங்கே சொல்லியிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் வந்து, இந்த ஆலயத்தில் வந்து என்ன செய்யணுமா? கைகளை விரித்து, ஆண்டவரே என்னை மன்னியும்பா, நான் தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லும்போது அந்த வாதையை தேவன் நிப்பாட்ட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாதை நீங்குகிறது. சங்கீதம் 106:30 அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் என்ன நிப்பாட்டப்பட்டது? வாதை நிப்பாட்டப்பட்டது. நல்லா கவனிங்க. குடும்பத்தில் ஒரு நபராவது எழும்பி நின்று தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு நீ நின்னீங்கன்னா உங்கள் நிமித்தமாக குடும்பத்துக்கு வருகிற வாதை நிப்பாட்டப்படும். அல்லேலூயா. ஆமென். குடும்பத்தில் ஒரு நபராவது யுத்த வீரராக இருக்கணும், ஜப வீரராக இருக்கணும். ஒரு நபர் நிமித்தமாக பினகாஸ் வைராக்கியம் கொண்டு நின்னதுனால சபையார் மேல் வந்த வாதை நீங்கினது. உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் வைராக்கியம் கொண்டு எழும்பும் போது
குடும்பத்துக்கு விரோதமான வாதையை உங்கள் குடும்பத்தை விட்டு நீக்கி போட தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பழைய புளித்த மாவை உங்களை விட்டு நீங்கள் கழித்து போடுங்கள். அதுக்கு இணையான வசனம் யாத்திராகமம் 12:15 வாசிங்க. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில்தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்தே நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரிலிருந்து அறுப்புண்டு போவான். புளித்த மாவை உங்கள் கூடாரத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கள். புளித்தமா, புளிப்பான வாழ்க்கை, பழைய வாழ்க்கை. இந்த பழைய வாழ்க்கையினுடைய சுபாவங்கள் என்ன செய்யணும்? நம்மளை விட்டு நீங்க வேண்டும். அல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், புளித்தமா யார் வீட்லையும் இருக்கக்கூடாது. ஒரு புருஷன் என்ன செய்யணுமா? புளித்தமா எங்கேயாவது இருந்தா அதை கண்டுபிடித்து எடுத்து என்ன செய்யணும்? அவன் தூர போட வேண்டும். எடுத்து வெளியே போட்டுட்டு சொல்லணுமா, என் வீட்டில் புளித்தமா ஒன்றுமே இல்லை என்று என்ன செய்யணுமா? அவன் சொல்ல வேண்டுமா? அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? குடும்பத்தில் புளித்தமா என்ன செய்யக்கூடாது? உள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள சில குணங்கள், அதனுடைய சில குறைகள், பாவங்கள், குற்றங்கள் என்ன செய்யக்கூடாது? அது எதுவும் வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லாம் வீட்டை விட்டு என்ன செய்யணும்? வெளியே போக வேண்டும். அதை மத்தேயு 16:12 பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறாங்க. வெளியே பார்க்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க தேவதூதனை போல காணப்படுறாங்க. ஆனால் உள்ள எப்படி இருக்கிறாங்க? அசுத்தமாக இருக்கிறது. கல்லறை தோட்டத்துக்குள் உள்ள எலும்புகளும் மக்கின காரியங்களும் புழுவும் இருக்கிறது போல இருதயம் முழுவதும் நிரம்பி இருக்குதுன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்போ பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எப்படி இருக்கணும்? நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மார்க் 8:15 சொல்லப்பட்டிருக்குது, ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏரோதின் புளித்த மாவுனா என்னது? ஏரோது தந்திரமான ஆலோசனை. 3 சாஸ்திரிகள் ஏரோதுவை தேடி வருகிறாங்க அந்த அரண்மனைக்கு. அப்போ அவன் சொல்லுகிறான், நீங்கள் பிள்ளையை பார்த்து என்ன செய்யுங்க? நீங்கள் வணங்கிட்டு வாங்க, வந்து சொல்லுங்க, நானும் இப்போ என்ன செய்வேன்? அந்த பிள்ளைய நானும் வணங்க வேண்டும். ஆனால் உள்ளே என்ன இருக்குது? வந்து சொல்லுப்பா, அடுத்த நிமிஷமே வந்து பிள்ளைய நான் என்ன செய்வேன்? கொன்று போடுவேன். உள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்றை சொல்லுகிற வேஷம். வேஷம் என்கிற புளித்தமா வெளியே போக வேண்டும். அநேகர் பாருங்க, வெளியே பார்த்து பேசும்போது ரொம்ப இன்பமாக பேசுவாங்க. வாயிலேருந்து வர வார்த்தைலாம் எப்படி இருக்கும்? ரொம்ப இன்பமாக இருக்கும். பாஸ்டர்மா, பாஸ்டர் ஐயா, அப்படியே நாங்களே உருகி அப்படியே தரையோடு தரையாக போயிடுவோம். அந்தளவுக்கு சிலருடைய வார்த்தைகள் இன்பமாக இருக்கும், உண்மையாகவும் இருக்கும். ஆனால் சிலருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? அது மாய்மாலமாக இருக்கிறது. வெளிப்பிரகாரமாய் அவ்வளோ இன்பமாய் பேசிட்டு உள்ளே என்ன செய்வாங்க? அவ்வளோ கெடுத்து பேசுவது. இந்த ஏரோது அப்படித்தான் இருக்கிறான். வெளிப்பிரகாரமாய் பார்க்கும்போது நீங்கள் போய் என்ன செய்யுங்க? அந்த பிள்ளைய நீங்கள் பணிஞ்சிட்டு வாங்க, அந்த பிள்ளைய பார்த்து நீங்கள் காணிக்க கொடுத்துட்டு வாங்க, வந்து சொல்லுங்க, நானும் போய் என்ன செய்யணுமா? நானும் போய் பணிய வேண்டும். பொல்லாத ஆவி. பார்த்தீங்களா? இதுதான் புளித்தமா. இந்த புளித்தமா நம்மளை விட்டு என்ன செய்யணும்? நம்ம வெளியே தள்ளணும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 31:34 ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதின்மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அடுத்ததாக விக்கிரகத்தை கூடாரத்தை விட்டு அகற்ற வேண்டும். ஏசுதான் போதும், நம்ம வந்தாச்சு. இந்த கூடாரத்துக்குள் ஏதாவது ஒரு விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகங்கள் இன்னைக்கு கூடாரத்தை விட்டு வெளியே போக வேண்டும். அல்லேலூயா. லிட்டரலாக விக்கிரகத்தின் ஆவி. சிலருடைய வீட்டில் விக்கிரகம் இருக்காது. என்ன இருக்கும்? அதனுடைய ஆவி இருக்கும், அதனுடைய செயல்பாடு இருக்கும், அதனுடைய வழிபாடு இருக்கும். விக்கிரகத்துடைய தன்மைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கொலோசியர் 3:5
ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. அநேகர் விக்கிரத்தை வச்சிருக்க மாட்டீங்க. விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. விக்கிரகம் இல்லை நம்ம கிட்ட, ஆனால் என்ன இருக்குது? பொருளாசை. இந்த பொருளாசை ஆகிய விக்கிரகங்கள் வீட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு தருகிறது நமக்கு போதும். அல்லேலூயா. பொருளாசையாகிய விக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்குது. எபேசியர் 5:5 சொல்லப்பட்டிருக்குது, பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் என்ன செய்வார்? நமக்கு நேர்த்தியாய் கொடுப்பார். அதின் காலத்திலே நேர்த்தியாய் கொடுக்கும் கர்த்தர் சரியா நமக்கு தருவார். எல்லா அளவுக்கு மீறி நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த பொருள் மேலையும் ஆசைப்பட்டு வாங்கி கொள்ளக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 15:20 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை விட்டு என்ன செய்யுங்க? நீங்கள் விலகி இருங்கள். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது. சிலர் பாருங்க, சில ஆணுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க, அவங்களுடைய கழுத்தில் சில விக்கிரக டாலர் தொங்கோட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். வீட்டில் விக்கிரக சம்பந்தமான ஃபோட்டோஸ் அதெல்லாம் நம்ம வீட்டை விட்டு அகற்ற வேண்டும். விக்கிரகம் சம்பந்தமான எந்த காரியமும் நம்முடைய கூடாரத்துக்குள் இருக்கக்கூடாது. அது கூடாரத்தோட்டு வெளியே போக வேண்டும். அல்லேலூயா. அதை 1 Corinthians 5:10 விக்கிரக ஆராதனைக்காரரோடு கலந்திருக்க வேண்டாம். இந்த ஆவி நமக்குள்ளே வந்துடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர், ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். சாராளை குறித்து அந்த 3 புருஷர்கள் என்ன செய்கிறாங்க? தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள், சாராளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போகிறது என்று சொல்லி. இப்போ சாராள் என்ன செய்கிறாள்? கூடாரத்தை என்ன செஞ்சாலாம்? நகைத்து. அவளுக்கு 100 வயசு வந்துடுச்சு ஆபிரகாமுக்கு. இந்த ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை நான் பெற்றுக் கொடுக்க முடியுமா? அவிசுவாசம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் என்ன வந்தது? பரியாசம். அவள் உள்ளே நகைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கூடாரத்திற்குள் என்ன வரக்கூடாது? அவிசுவாசம் வரக்கூடாது. தேவன் நமக்கு செய்ய போகிறதை கட்டாயம் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவிசுவாசங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே போக வேண்டும். அவிசுவாச செயல்கள் வெளியே போகணும். அவிசுவாச வார்த்தைகள் வெளியே போக வேண்டும். கர்த்தர் எனக்கு நேர்த்தியாய் செய்வார். நேர்த்தியான பங்கு எனக்கு உண்டு. ஆமென். என் பிள்ளைகளுடைய சுதந்திரம் பெரியதாயிருக்கும். அல்லேலூயா. 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்வேன் சொன்னவர் என் தலைமுறைக்கும் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். சாராளுக்குள்ள விசுவாசம் இல்லை. அவள் தன்னுடைய சரீரத்தை பார்த்தா, சூழ்நிலையெல்லாம் பார்த்தா சாதகமாக இல்லை. அதனால் அவள் கர்த்தரை நம்ப முடியல அவளால். நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதுங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கிற உங்கள் சரீரத்தை பார்க்காதுங்க. இந்த சரீரத்தை ஆசீர்வதித்து இந்த சரீரத்தை பலமுள்ளதாய் காண்டா மிருகத்துக்கு ஒத்ததாய் மாற்ற தேவனால் கூடும். அல்லேலூயா. அந்த அவிசுவாச வார்த்தையை நம்மளை விட்டு அகற்ற வேண்டும். பரியாசம் அணுகிற ஆவி, கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளை அதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் நடக்காதுங்க. என்ன நடந்தாலும் எங்கள் வீட்டில் நடக்காது, எங்கள் வீட்டுக்கு திருந்த மாட்டார். இப்படிப்பட்ட பரியாச ஆவி நம்மளை விட்டு நீங்கி போக வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, யோபு 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அடுத்ததாக நம்முடைய கூடாரத்தை விட்டு வெளியே போக வேண்டியது என்ன? குறைவு. நம்முடைய கூடாரத்தில் உள்ள குறைவுகள் மாற வேண்டும். ஜப குறை, உபவாச குறை, வேத தியான குறை, தேவனோடு உள்ள உறவின் உள்ள குறை, தேவனை ஆராதிப்பதில் உள்ள குறை, கர்த்தரை தேடுவதில் உள்ள குறை. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேடுவதில் உள்ள குறை, கர்த்தரை அதிகமாய் அன்பு கூறுவதில் உள்ள குறை. இயேசு சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு சரீரத்தோடும் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவதில் உள்ள குறை, இந்த குறையெல்லாம் கூடாரத்தை விட்டு நீங்க வேண்டும். அல்லேலூயா. லிட்டரலாக குடும்பத்தில் என்ன குறை இருக்குது? சாப்பாடுக்கு குறை இருக்குதா? துணிமணிக்கு குறை இருக்குதா? வீட்டின் நல்ல பொருட்களுக்கு குறை இருக்குதா?
இன்னைக்கு இந்த குறையெல்லாம் மாற்றி தேவன் கூடாரத்தை நிறைவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைவான ஆவியானவர், நிறைவான தேவன், அவர் நமக்குள் வரும்போது நிறைவை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா 7:21, அங்கே ஆகான் என்கிறவன் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சிட்டான்? வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டான். கர்த்தருக்கென்று எதை பசுத்தம் என்று வைத்திருக்கிறோமோ அதை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்காமல் வீட்டுக்குள் ஒளித்து வைப்பது சாபத்தீடு. அப்படின்னா என்ன? ஒருவேளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகங்கள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பொருத்தனைகள், வாக்கு பண்ணினவைகள், இதை நாம் கர்த்தருக்கென்று கொடுக்காமல் நாம் உள்ளே மறைத்து வைப்பது சாபத்தீடானது. தேவன் உங்களை அவருக்கென்று ஏற்படுத்தினார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று தேவாதி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் அவர் அவருக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அவருடையவர்கள். ஆமென். அவருடையவர்களாக இருக்கிற நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு உங்களை கொண்டு போய் ஒளிப்பிடத்தில் வீட்டில் மறைச்சி வச்சிங்கன்னா அதுதான் சாபத்தீடு. நீங்கள் தேவனுக்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டிய நபர், தேவனுக்காக எழும்ப வேண்டிய நபர், இந்த பட்டணத்துக்காக திறப்பில் நிற்க வேண்டிய நபர், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டிய நபர். நீங்க கர்த்தருடைய வார்த்தை உங்க மேல இருக்குது, கர்த்தருடைய அழைப்பு உங்க மேல இருக்குது, வாக்குத்தத்தம் உங்க மேல இருக்குது, கர்த்தருடைய சித்தத்தை அவர் உங்க மேல வைத்திருக்கிறார். அதையெல்லாம் அறிந்து நம்மை நாம் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்காமல், கர்த்தருடையவர்களாய் நம்மளை ஒப்பு கொடுக்காமல் நம்மளை ஒளிச்சு வைக்கக்கூடாது. அது சாபத்தீடானதாக இருக்கிறது. கர்த்தருடையவர்களாகிய நாம் கர்த்தருக்கென்றே எழும்ப வேண்டும். அல்லேலூயா. யோபு 11:14 அநியாயம் வாசம் பண்ணக்கூடாது. யோபு 15:34 பரிதானம், தவறான இன்கம் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. யோபு 18:15 பயங்கரங்கள் நம் கூடாரத்துள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பயங்கரம், ஏதோ ஒன்றை சத்துரு பயங்கரமாய் விதைக்கிறான். அதை நினைத்து பயம், கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாமல் பயங்கரங்கள் உள்ளே வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது. காரிலுள் ஜனங்களை என்ன செய்து அப்படியே ஜனங்களை மூடுது. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. யோபு 20:24 தீங்கு கூடாரத்தை விட்டு நீங்க வேண்டும். சங்கீதம் 84:10 ஆகாமிய கூடாரம். ஆகாமிய கூடாரம் என்றால் துன்மார்க்கமான காரியங்கள், தவறான காரியங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எதுவும் கூடாரத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென். எரேமியா 25:37 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய கோபம் அந்த கூடாரத்துக்குள் இருந்தது. கடைசியில் கர்த்தருடைய கோபம் நம்முடைய கூடாரத்துக்குள் இருக்கக்கூடாது. யோபு 22:23 வாசிங்க. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஜோமுனோமா, ஆவியானவரே நீ உதவி செய்வீராக, என் கூடாரத்தை பரிசுத்தப்படுத்துவீராக, என் கூடாரத்தில் உள்ள கோபங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கோபம் ஒருவேளை யார் கூடாரத்தில் இருந்திருந்தால் இப்பொழுது தேவனுடைய இரக்கம் இறங்குவதாக, அவருடைய தயவு உண்டாவதாக. தேவரே நீர் மன்னித்து சர்வ வல்லவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஐயா. எந்த குறைகள் எங்களுக்குள் இருந்ததானாலும் அந்த குறையில் நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஐயா. அதை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. எங்களை ஏற்றுக்கொண்டுங்கப்பா. எங்கள் கூடாரத்தை ஆசீர்வதித்து நீங்கள் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.